இந்த வீடியோவில் நீங்கள் வந்து 4K வீடியோவை எப்படி ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம 720 1080லாம் ஈஸியாக நம்ம எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் 4Kங்கிறது எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் எச்சாகும். கம்பேரிட்டிவ் 2Kக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் எடுத்தாலும் கிட்டத்தட்ட அதே தான். 1080 வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிடும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. பட் இதே 2K 4Kன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மீடியம் லோ ஸ்பெக் இருக்க கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக திணறும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கம்ப்யூட்டர்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கே டேட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட 4K வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. ஒரு 4K வீடியோவை நீங்கள் ஒரு மீடியம் லெவல் கம்ப்யூட்டரில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 45 நிமிஷம் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 25% டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகிற மாதிரி நம்ம பார்த்தலாம். ஓகே, இது வந்து ஒரு மீடியம் லெவல் கம்ப்யூட்டருக்கு. இன்னும் கீழே போய் பார்த்தீங்கன்னா அது லோ ஸ்பெக் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4K வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 720 எக்ஸ்போர்ட் பண்ணுறதே அதெல்லாம் பெரிய விஷயங்க. இப்போ வர கவர்மெண்ட் லேப்டாப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் 720 1080 எக்ஸ்போர்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மீடியமுக்கு வருவோம். மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சிலதெல்லாம் இருக்கும். 4Kக்கு ஓப்பனாக சொன்னால் எக்கச்சக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். மினிமம் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் அட்லீஸ்ட் 8GB RAM ஆச்சு இருக்கணும். கண்டிப்பாக ஒரு SSD இருக்கணும். ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா மினிமம் i5 i3 இருந்தால் கூட ஓகே. அந்த டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மினிமம் 2GB ஆச்சு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் அவுட்புட் எடுக்க முடியும். பட் டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது 4K வீடியோவை. ஏன்னா 4K வீடியோவை நீங்கள் எடுத்து டைம்லைனில் போட்டு ப்ளே பண்ணிங்கனாவே ரொம்ப ஸ்டக் ஆகும். அதுக்கு என்ன ஒரே ஒரு ஆப்ஷனா, ஒன்று அந்த ப்ளேபேக் ரெசல்யூஷனை குறைக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த வீடியோவை வந்து ரெண்டர் பண்ணணும். அதாவது இப்போது ப்ரீமியர் ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து இன் அண்ட் அவுட் செட் பண்ணிட்டு சீக்வன்ஸில் வந்து ரெண்டர் இன் அண்ட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். உங்களோட வீடியோ லென்த் பொறுத்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வீடியோனா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட சம்திங் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே வந்துடும். அது ஒவ்வொரு லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ரெண்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஸோ அந்த ரெண்டருங்கிறது என்னன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ஆப்டிமைஸ் ஆகிக்கும். அதுதான் வந்து அதுக்கு செட்டன் டைம் எடுக்கும். எனக்கு அந்த டைமெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டக்காகி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டக்காகி ப்ளே ஆகாமல் போகலாம். அது ஒவ்வொரு கம்ப்யூட்டரோட இதை பொறுத்து தான். ஓகே, இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். அது என்னென்ன செட்டிங்ஸ்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் ஆஸ் யூஸ்வல் நம்ம நார்மலாக ஒரு ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 1080 ப்ராஜெக்ட் தான். பட் நான் எப்படி 4K எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ளேபேக் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் இன் அண்ட் அவுட் செட் பண்ணணும். இன் செட் பண்ணுறதுக்கு ஐஸ் கொடுங்க. போத் விண்டோஸ் அண்ட் மேக் எதுக்கு சேம் தான். அடுத்த அவுட் பாயிண்ட் வந்து அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் நான் அவுட் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் இன் அண்ட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டர் இன் அண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இது சின்னதுனால சீக்கிரமாக ரெண்டர் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு பெரிய இதாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும். ஸோ இங்கே ரெண்டர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் காட்டும். ஸோ இது ஃபுல்லாக ரெண்டர் ஆச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் காட்டும். ஸோ அதில் நான் கேன்சல் கொடுத்தனால அதை மட்டும் காட்டியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இன் அண்ட் அவுட் எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் வச்சு கிளியர் இன் அண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஓகேவா? நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ப்ளேபேக் இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத்தான ப்ளேபேக் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் Ctrl+M ஆர் Command+M கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் Command+M கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா ஸோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து 4Kல தான் சீக்வன்ஸ் செட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபார்மேட்டில் வந்து என்ன கொடுக்கணும்னா குயிக் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் டைம் இருக்குல்ல, இந்த குயிக் டைம் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ரோரஸ் 422 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆப்பிளுக்கான ஒரு இது, அதாவது மேக் இதில். இதே நீங்கள் விண்டோஸ்க்கும் ட்ரை பண்ணுங்கள். போத் கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. ஓகே, இதுவே ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இதில் நீங்கள் இங்கே டைம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இதில் ஃபுட்டேஜ் சைஸ் எல்லாம் காட்டாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஃபுட்டேஜ் வந்துடும் பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் இந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிட்டு அந்த தயவு செஞ்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 15 ஜிபிக்கு மேலே போயிடும். ஸோ தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதை மறுபடியும் நீங்கள் இதே டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுங்கள். இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன் அண்ட் அவுட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த வீடியோ வந்து நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. ஓகே, இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிப்போம். நம்ம நார்மலாக இம்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த ஆப்பிள் ப்ரோரஸில் எக்ஸ்போர்ட் ஆன ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன் அண்ட் அவுட் செட் பண்ணணும். இன் செட் பண்ணிட்டு அவுட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இல்லை நீங்கள்
கொடுத்து அவுட் செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு டைம் எக்ஸ்போர்ட் டேப் ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 டைம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ப்ரோரஸில் குயிக் டைமில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது டைம் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் H.24 இருக்கட்டும். ப்ரீசெட் வந்து நீங்கள் கஸ்டம் கொடுத்துக்கலாம். ஆர் ஸோ இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2160 வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதை எது வேணால் வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டம் கொடுத்து உங்களுக்கு தேவையான பிட் ரேட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ 2 டைம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ப்ரோரஸில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். செகண்ட் டைமில் வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்ச இதில் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்மட் குயிக் டைமில் இருக்கணும். செகண்ட் டைம் வந்து H.264 இருக்கணும். இல்லை உங்களுக்கு பிடிச்சதில் செட் பண்ணணும். ஸோ இது மாதிரி 2 டைம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதை நான் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் டைம் மிச்சப்படுத்தலாம். நல்ல டைம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட்டில். அந்த வீடியோ நான் 4K தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பை.